வணக்கம். என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தின் பாகம் 62 எபிசோடு 62. அந்த உருவம் வந்து அதாவது ஒரு 30 அடி உயரத்துல இருந்து ஒரு புகை போல ஆடி அசைஞ்சு என்னுடைய பேரக் சைடில் வந்துட்டே இருக்கு. நான் உடனே அங்கே ஒரே ஒரு லைட்டு மட்டும் போட்டிருந்தேன். என் பெட்டுக்கு மேலே அந்த லைட்டை அதை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பெட்டில் படுத்துட்டேன். கவுந்தடிச்சு படுத்துட்டேன். இந்த கொசு வலையை இப்படி போட்டு வச்சுருப்போம். அதை இவ்வளோ பண்ணிவிட்டு நான் தலையை அப்படியே வச்சுட்டு இப்படி பார்த்துட்ருக்கேன். அது வருது ஆடி அசைஞ்சு வருது. உண்மைங்க, இது உண்மை. நான் எதையுமே அந்த ஆவி பேய் பிசாசுன்றதை நம்பாத ஆள் தான். அதன் பிறகு என்னாச்சு, அந்த எங்கள் பேரக்கு முன்னாடி ஒரு 20-30 அடிக்கு தூரத்தில் ஃபயர் பிட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் தண்ணி தேங்க வச்சுருப்போம். இன்கேஸ் ஆஃப் ஃபயர் ஆக்சிடெண்ட் அதிலிருந்து தண்ணி எடுத்து அணைப்போம். அதுக்காக இருக்குது அந்த உருவம். அது வரைக்கும் வந்ததுங்க. அது வரைக்கும் வந்து அப்படியே டக்குன்னு இப்படி வந்துகிட்டே இருக்குது. அது கிட்ட வந்து அப்படியே லெஃப்டில் டர்ன் ஆயிடுச்சு. லெஃப்டில் டர்ன் ஆனால் ஒரு ஃபுட்பாத், அதாவது நடைபாதை அப்படியே போகுது. அதில் அங்கே வந்து ஃபென்ஸ் போட்டிருக்கு. அதெல்லாம் ஜேசியோஸ் அக்கமடேஷன்ஸ். அதில் அந்த ஃபென்ஸை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஜனங்க போகிறதுக்கு வரத்துக்கு வழி பண்ணி வச்சுங்க. அந்த வழி பக்கமாக போயிடுச்சுங்க. இப்படியே அசைஞ்சு போகுது. அது உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நான் கேட்டு அறிஞ்சேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.